ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்க நினை அவருடைய படங்கள பார்த்தாலே வரலாறுலாம் இப்படித்தான். உடம்பா இருந்தாரு. அதுக்கு ஒரு வரலாறு படத்துக்காக வேண்டி தன்னுடைய உடம்ப மெருகேற்றி குறைச்சாரு. அது அமோகமான ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சது வரலாறு படம். அதேபோல குட்பேட் அக்கினி ஒரு தீனா ஸ்டைல்ல இருக்குமான்னு நினைக்கிறேன். ஒரு படத்துக்கு ஏத்த மாதிரி ஏன் அஜித் உடம்பை குறைக்கிறான்னா, அவருக்கு ஜி படமே பெரிய ஒரு அனுபவம். ஏன்னா ஜி படத்துல அவரு உடலை குறைக்காம நடிச்சது தான் அந்த படம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பிளாப் படமா அமைஞ்சது. அந்த படத்துக்கு பிளாப் படம் கதை நல்ல கதை. ஆனா அஜித்துடைய உடல் வாகு அந்த கதைக்கு செட் ஆகுதுனால அந்த படம் பெரிய பிளாப்பா. அதை ஒரு எக்ஸாம்பிளா எடுத்து தான் இப்போது படங்களுக்கு தன் உடலை குறைக்கணும்னா குறைச்சு நடிக்கிறாரு. ரொம்ப வருத்தடைக்கு நடிக்கிறாரு. அவருடைய உடலுக்கு நல்ல பிரச்சனைகள் உண்டு. அப்படி இருந்தும் அந்த உடம்பை குறைச்சு அவர் நடிக்கிறாருன்னா மிக முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டாக எடுக்கணும். குட்பேட் அக்னி படம் உண்மையிலே அஜித் கெரியர்ல மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமையும். அது எந்தவித மாற்று கருத்து இல்லை. ஆனா அந்த மாதிரி இருக்கிறது அஜித்தோட இந்த படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும்